அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக யுஏ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டிருந்த நிலையில், ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த நிலையில் ஜனநாயகன் வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். நீங்க விரிவான விவரங்களை வழங்கலாம். அர்ச்சனி வணக்கம். விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அது எப்போது வெளிவரும் என்பதுதான் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த விஷயத்துல தணிக்கை வாரியம் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருவதாக விஜய் தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணையானது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேல்முறையீடு சம்பந்தமான விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு குறித்து தற்போது விவரிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அமர்வின் முன்பாக தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்பையிலிருந்து வரவழைக்கப்பட்ட புகார் நகல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோராமல் சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என தனி நீதிபதியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி உத்தரவை நீதிபதிகள் ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த விஷயங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்கவில்லை எனவும் வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்களும் அதே போல உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமா எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரவில்லை எனவும், ஆனால் அந்த உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்திருக்க வேண்டும் எனவும் வாரியம் தெரிவித்திருக்கின்றது. அந்த டிசம்பர் 18 அன்றுதான் சான்றிதழ் கோரி விண்ணப்பித்தனர் எனவும் நீதிமன்றத்திலே சென்சார் போர்டு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தணிக்கை வாரியத்தின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 18ஆம் தேதி இந்த மனுவை அதாவது சான்றிதழ் கோரி விண்ணப்பம் செய்துவிட்டு உடனடியாக எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். படத்திற்கு எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனும் புகாரும் வராமல் இருந்திருந்தால் சான்றிதழ் கொடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனால் படத்தில் மத சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருப்பதாகவும், எனவே அதன் மீது எங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டிய, அதாவது மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில தான் நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறோம் என்று வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வுக்கு உட்படுத்த உள்ளதாக ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதியே தயாரிப்பு நிறுவனத்திடம் தெரிவிக்கப்பட்டது எனவும், அதை எதிர்த்து மனு தாக்கல் செய்யவில்லை என்றும் அவர்கள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் தெரிவித்த பின்னர் தான் சான்றிதழ் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். நடிகர் விஜயினுடைய அந்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வெளிவருமா, எப்போது வெளிவரும் என்பதுதான் தற்போது விஜய் ரசிகர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் என லட்சக்கணக்கான மக்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை காண்பதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவரக்கூடிய பராசக்தி திரைப்படம் வெளிவர இருக்கின்றது. 25 இடங்களிலே அந்த படத்திற்கு கட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில காட்சிகளை நீக்கியும் சில இடங்களிலே ஒலியை மியூட் செய்தும் அவர்கள் இந்த படத்தை திரையிட அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அதுபோல ஜனநாயகன் படத்துக்கும் விரைவில் அனுமதி கிடைக்கும் என்று காலையில எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கேற்றாற் போல நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்திய நீதிபதி உடனடியாக தணிக்கை வாரியம் சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் தொடர்ந்து தணிக்கை வாரியம் சென்சார் போர்டு சார்பிலே மேல்முறையீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. எனவே மேல்முறையீட்டில் தற்போது தலைமை நீதிபதியின் முன்பாக இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு 1 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய அந்த முதல் காட்சி என்பது இன்று வெளியாவதாக இருந்தது. உலகம் முழுவதும் 22 நாடுகளிலே, அதாவது இந்தியா, அருகில் இருக்கக்கூடிய இலங்கை, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய படக்குழு திட்டமிட்டிருந்தது. காரணம், விஜயினுடைய ரசிகர்கள் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். பெரும்பாலும் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், கனடா போன்ற இடங்களில
இந்த திரைப்படத்தை அதிக அளவிலே வசூல் ஈட்ட முடியும் என்றும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் இந்த திரைப்படத்திற்கான அந்த தணிக்கை சான்றிதழ் இன்னும் கிடைக்காத காரணத்தினாலே தொடர்ந்து சிக்கல் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. இன்னும் அந்த திரைப்படம் எப்போது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த படத்திற்கு அந்த தணிக்கை சான்றிதழ் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் தான் படம் வெளியாகும். ஒருவேளை இன்றே தணிக்கை சான்றிதழ் கிடைத்தால் நாளை படம் வெளியாவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பிலே மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி தற்போது வாதம் செய்து கொண்டிருக்கிறார். தணிக்கை குழுவில் இருந்த நபர் புகார் அளித்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மனுவில் கோரப்படாத நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நேரலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.